ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேதுரு அந்த காலியான படகை கொண்டு வராரு. ஆண்டவர் அந்த காலியான படகை ஃபுல்லா நிரப்பிட்டாரு. இப்போ 2 படகு நிறைய மீன் ஃபுல்லா இருக்குது. இப்போ பேதுருக்கு முன்னாடி ஏசப்பா போறாரு. ஆனா இதுல ஒரு பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, பேதுருக்கு 2 படகு நிறைய மீன் இருக்குது. இன்னும் எத்தனையோ அற்புதத்தை பார்க்க போறான். இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டா பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு 2 படகு நிறைய இருக்கிற மீன் எனக்கு வேண்டாம், நான் யாரோட வர விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னா, உங்களோட வருவதற்கு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் உங்களுக்கு திரட்சியா கர்த்தர் தரப்போறாரு. கர்த்தர் உங்களுக்கு நிறைய தரப்போறாரு, நிறைய கொடுக்க போறாரு. அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. ஆனா உங்களை பார்த்து இப்போ என்ன வேணும்னு கேட்டா நீங்க ஒண்ணு மட்டும் தான் எப்பொழுதும் சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? ஏசப்பா நீர் எனக்கு ஒரு பெரிய பரிசுத்தவான், பெரிய லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு பரிசுத்தவான். அப்போ அவர்கிட்ட நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் மட்டும் அவருடைய பக்கத்துல போய் கையை பிடிச்சு, தகப்பனாரே ஒரே ஒண்ணு மட்டும் உங்கள்ட்ட கேட்கறதுக்கு விருப்பப்படுறேன். யாராவது ஒருத்தர் உங்களை நீங்க செய்யற ஊழியத்தை பார்த்து இல்லைன்னா நீங்க பயன்படுறத பார்த்து உங்களை பெருமையா ஏதாவது ஒண்ணு பேசினாங்கன்னா நீங்க என்னப்பா நீங்க செய்வீங்க, எப்படிப்பா அவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணுவீங்க, எப்படிப்பா அவங்கள்ட்ட பதில் சொல்லுவீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டேன். உடனே அவங்க ஒரு 2 நிமிஷம் அப்படியே அமைதியா இருந்தாங்க. அமைதியா இருந்துட்டு என் கை மேல அவங்களுடைய கையை வச்சுட்டு, மகனே பொதுவா நான் யாராவது ஒருத்தர் அப்படி என்ன ரொம்ப புகழ்ந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட 2 நிமிஷம் பேசிட்டு ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்குள்ள போயிடுவேன். ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சு அப்படியே ரொம்ப நேரம் அழ ஆரம்பிப்பேன். எனக்கு ரொம்ப அழுக வந்துடும். ஏன்னா இதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லையே ஏசப்பா, என்னை ஏன்பா இன்னைக்கு வரைக்கும் யார் என்ன புகழ்த்தினாலும் நான் போய் அறை வீட்டுக்குள்ள அழுறதுதான் எனக்கு பழக்கம்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த எட்டாத உயரத்தை அவர் பார்த்தாருன்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய தருவார். உங்களுக்கு நிறைய